Disposing electronic எழுதி waste முடிச்சிட்டீங்களா? safely. Do not do this. எழுதி முடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? எழுதி முடிச்சா தம்ஸ் அப் போடுங்க. ரைட், ஓகே. நாங்க அப்ப அடுத்தது பார்ப்போம். Posture. You may have strain in your feet. So this is a correct posture when using a computer. Let's learn about disposing electronic waste safely. What is e-waste? Or இது ஒரு செக்ஷன் பிள்ளைகள் என்னன்னா disposing electronic waste safely. இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஆகுறத நாங்க சேவ் பண்றது எப்படி நாங்க வேஸ்ட் ஆகாம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். சரியா? இந்த நோட்ஸ பாருங்க. electronic waste. E-waste is electronic products that are unwanted, not working, and nearing or at the end of their useful life. So, all computer hardwares are considered as electronic waste. Which items are considered as electronic waste? LCD monitors, laptops, electronic products. இது என்னன்னு விளங்குதா பிள்ளைகள்? வேஸ்ட்ன்னு கேட்கலாம், இல்லாட்டிக்கு எலக்ட்ரானிக் வேஸ்ட்ன்னு கேட்கலாம். சரியா? அந்த வேஸ்ட் இல்லாட்டி எலக்ட்ரானிக் வேஸ்ட்ன்னு சொன்னா என்னது? E-waste is electronic products that are unwanted. Unwantedன்னா தேவையில்லாம, not working and nearing or at the end of their useful life. சரியா? அப்படின்னு சொன்னா என்னது? எல்லா எலக்ட்ரானிக் இதுல என்ன விளங்குதுன்னு சொல்லுங்க பாப்போம் தெரிஞ்சாக்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அக்ஷயன் சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க உங்களோட இங்கிலீஷ் புக் தானே பிள்ளைகள், உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த அர்த்தமும் விளங்கி இருக்கணும். சொல்லுங்க. E-waste is electronic products that are unwanted, not working, and nearing or at the end of their useful. அப்படின்னா என்னன்னுதான் கேக்கு. இதுல என்ன சொல்ல பாருங்க, தமிழால சொல்லும் பாப்போம். பாவிக்க முடியாத இலத்திரனியல் கழிவுகள் E-waste என்று சொல்றீர்கள். பாவிக்க முடியாத, அன்வாண்டட், தேவையில்லாத, அவங்களோட என்ன சொல்றது, அவங்க எண்ட் ஆஃப் தியர் யூஸ்ஃபுல் லைஃப், அவங்களோட எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அவை ஓய்வு எடுக்கிற மாதிரியான அந்த லைஃப் தான் சொல்றது
எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா அதை வச்சு நாங்க ஏதாச்சும் செய்ய இயலுமா? பல்லா போனதுகள், நாட் ஒர்க்கிங்களை வச்சு வேலை செய்யலுமா நாங்க? இல்ல தானே? என்ன பிள்ளைகள்? மிஸ் கதைக்கிறது கேக்குதா? எல்லாரும் ஸ்டக் ஆயிட்டீங்க. Yes, miss. கேக்குதா? மிஸ் ஸ்பீட்ல நீங்க எல்லாம் ஸ்டக் ஆயிட்டீங்க. ரைட். விளங்குத எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்ல எப்படியான கீபோர்டுகள், மவுஸுகள் நீங்க பார்த்துருப்பீங்க, தூக்கி எங்கேயாச்சும் வீசி இருப்பாங்க. அதுல எல்லாம் என்னது? நாட் ஒர்க்கிங், அன்வாண்டட், தேவையில்லாத, அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தியர் யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொன்னா பாவிச்சு முடிஞ்ச அந்த லைஃப்ல எண்ட்ல இருக்கிறாங்கள தான் சொல்லுவோம் என்னது? எலக்ட்ரானிக் வேஸ்ட். That are unwanted, not working, and nearing or at the end of their useful life. So, all computer hardwares are considered as electronic waste. Which items are considered as electronic waste? LCD monitors, laptops, computers, TVs, printers, portable DVD players, keyboard, mouse, and we can consider circuits as electronic waste. இல்ல சொல்லப்படுறது விளங்குதாப்புல எந்த மாதிரியான டிவைசஸ் வந்து எலக்ட்ரானிக் வேஸ்டுக்குள்ள அடங்கக்கூடியது? எலக்ட்ரானிக் வேஸ்ட்ன்றதுக்குள்ள கன்சிடர் பண்ணக்கூடியதான லிஸ்டுகள் போட்டிருக்கு, ஐட்டம்ஸ். சரியா? என்னென்னது? எல்சிடி மானிட்டரா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸா இருக்கலாம், பிரிண்டர்ஸா இருக்கலாம், டிவிஸா இருக்கலாம், போர்ட்டபிள் டிவிடி பிளேயரா இருக்கலாம், மவுஸ், சர்க்கிட்ஸ், கீபோர்ட், ஸ்பீக்கர், இந்த மாதிரியான எல்லா எலக்ட்ரானிக் சாமான்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் அன்வாண்டடா இருக்கும், நாட் ஒர்க்கிங்கா இருக்கும், இல்லாட்டி எண்ட் ஆஃப் தேர் யூஸ்ஃபுல் லைஃப், அவங்களோட லைஃப் முடிச்ச நிலையில இருப்பினா. சரியா? ரைட். நாங்க பார்த்துட்டு பிறகு நோட்ஸ் எழுதுவோம். பர்ஷினி நோட்ஸை பார்த்துட்டு மிஸ் உங்களுக்கு டைம் தரேன். So this e-waste is hazardous because the components used to make devices such as laptops, monitors, keyboards contain metals and chemicals such as copper, aluminium, and lead known to harm our health. So that are dangerous to develop diseases such as cancers and kidney diseases. See this picture. Illness that can be caused due to electronic waste. Lead. This may damage to our brain, kidneys, and disorders in blood circulation. And barium. Brain swelling, muscle weakness, and it may damage to our heart. Mercury. It may damage to our kidneys and nervous system. Beryllium. Lung cancer. So these are the illness that can be caused due to electronic waste. So இந்த எலக்ட்ரானிக் வேஸ்டால எங்களுக்கு ஏற்படக்கூடிய இல்னஸஸ் அப்படின்னு சொன்னா வியாதிகள் என்னென்னு பார்க்கணும். சரியா? இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் நாங்க திரும்ப நாங்க பாவிச்சு எல்லாத்தையும் அதை திருத்தி பாவிக்கணும்னு சொல்லி நாங்க பாவிக்கிற நேரம் எங்களுக்கு ஏற்படக்கூடியதான இல்னஸஸ். சரியா? அதுலதான் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்ஸ் தந்திருக்கணும்.
சரியா? இந்த மாதிரியான நோய்கள் எங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட புக்ல எத்தனை இருக்கான்னு பாப்போமா? உங்களோட புக்ல உங்களோட புக்ல 1 2 3 4 சரியா 4 விதமான டிசீசஸ் இல்னஸஸ் போட்டிருக்கிறான். பாப்போமா? எஸ், பவினாஷ் போட்டுட்டார். 4 விதமான இல்னஸஸ் இருக்கு பாருங்க. லீட், பேரியம், மெர்க்கரி, பெர்லியம். லங்ஸ் பிரச்சனை, லங்ஸ் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அடுத்தது மெர்க்கரி டேமேஜ் டு கிட்னிஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். கிட்னியோட சம்பந்தப்பட்ட என்னது யூரின் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உருவாக்கக்கூடியது. அது பிரெயின் ஸ்வில்லிங், மஸ்லர் வீக்னஸ், டேமேஜ் டு ஹார்ட். ஹார்ட்டுக்கும் கூட அது கூடாதான். சரி, ஏன் ஏன் அலுமினியம் அந்த மாதிரியான என்ன சொல்றது திரவங்கள் லிக்யூடுகள் மற்றது அதுக்குள்ள சர்க்கிட்ஸுக்குள்ள நாங்க பயன்படுத்துறதான என்னது என்னன்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் அந்த மாதிரியான திங்ஸை வச்சுதானே நாங்க டிவைசஸ் நாங்க உருவாக்குறோம். அதுகள் அந்த காலம் அவைக்கு முடிகிற நேரம் அவற்றில இருந்து வெளிவருகிறதான தாக்கங்களினாலதான் எங்களுக்கு அந்த தாக்கங்கள் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. சரியா? இதுல பாத்தீங்கன்னா when dispose these tools importantly to the environment, it can cause great damage to the environment as well as to human. இந்த டிஸ்போஸ் அவங்களுடைய காலம் முடிஞ்ச உடனே நாங்க அதை டிஸ்போஸ் பண்றோம், அதை நாங்க வீசிடணும். இல்லைன்னு சொன்னா அது எங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கும் அது பாதிப்பு, அத போல ஹியூமன் பீயிங்ஸுக்கும் பாதிப்பு. Since they have been manufactured from various harmful metals such as copper, aluminium and lead as well as from plastic. இந்த மாதிரியான என்ன சொல்றது பிள்ளைகள் பாகங்களினால என்னது அலுமினியம், பிளாஸ்டிக், காப்பர் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுத்தானே அந்த கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ல நாங்க செய்யறோம். அவையுடைய அந்த காலம் முடிவடைகிற நேரம் அவை அந்த அலுமினியம் அதுகள் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். சரியா? பிளாஸ்டிக்குகள் எல்லாம் என்ன செய்யும், ஒரு விதமான ஒரு ஹீட் தன்மை, அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பிளாஸ்டிக்குகளை நாங்க உள்ளுக்குள்ள வச்சிருப்போம், அந்த டிவைசஸ்ல வச்சிருப்போம். அந்த ஹீட் முடிகிற காலத்துல, அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி முடிகிற காலத்துல அந்த பிளாஸ்டிக் உருவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த டிவைசஸ் இல்ல. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்க உருவக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சர்க்கிட்ஸ்கள் எல்லாம் சில நேரம் பார்க்கலாம், உள்ளுக்குள்ள சில சின்ன ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் உள்ள மாதிரி இருக்கும். அதுட்டு காலம் முடியல போல சம்டைம் அது உருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது உருகுற நேரம் எங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனா அந்த என்விரான்மெண்டையும் பாதிக்கும், எங்களையும் பாதிக்குமா.
சரியா? அப்ப அதனால நாங்க என்ன செய்ய வேணும், அந்த டிவைசஸ் நாங்க டிஸ்போஸ் பண்ண பார்க்க வேணும். சரியா? இப்ப நாங்க என்னன்னு இன்னைக்கு பார்த்துட்டோம். இதென்ன டிஸ்போஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் சேஃப்லின்னு சொன்னா என்னன்னு இன்னைக்கு பார்த்தோம். சரியா? அப்ப இதுக்கு நோட்ஸ் நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம் பிள்ளை. சரியா? ஓகேயா? இன்னைக்கு போதுமா? இன்னைக்கு போதுமா? ரைட். இன்னைக்கு ஈவினிங் நாங்க இதுக்குரிய நோட்ஸ் எழுதுவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே. Thank you, Miss. Goodbye, Miss. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். காட் பிளஸ் யூ. Thank you.